ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து சிவில் இன்ஜினியர் நடராஜன் பேசுகிறேன். இந்த கனிம வள மேம்பாட்டுக்காகவும் கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நான் முதல்ல பாராட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்று தகுந்த முயற்சி. அண்டை மாநிலங்களுக்கு 3 மாதங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த கனிம வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த டிமாண்ட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு மணல் சப்ளை பண்ணுறதை நிறுத்தி வச்சுருக்காங்க தற்காலிகமாக. இதை என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமாகவே நிறுத்திடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்சாண்ட் பிசாண்ட் தயாரிப்பதையே நிறுத்தப்பட வேண்டும் பொதுவாக. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த எம்சாண்ட் பிசாண்ட் தயாரிக்கிறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ட்ரை ப்ராசஸ், வெட் ப்ராசஸ் இருக்குது. இந்த ட்ரை ப்ராசஸில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காற்று மாசடையுது. அந்த காற்று மூலியமாக தான் அது பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ காற்று மாசடையும் போது நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரை ப்ராசஸில் பிரிக்கும்போது சிலிக்காங்கிற ஒரு தனிமம் தனியாக பிரிஞ்சு காற்றுல கலக்குது. அது காற்றுல கலக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த காற்று மாசுபாடுனாலேயே வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இறக்கிறதா ஒரு குறிப்பு வந்திருக்கு. அப்போ வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த காற்று மாசு கட்டுப்பாடு நம்மளுக்கு குறைவாகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வெட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிட் எம்சாண்ட் தயாரிக்க அல்லது பிசாண்ட் தயாரிக்க 500 முதல் 1000 லிட்டர் வரை தண்ணீர் செலவாகுது. அப்போது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எத்தனை லோடு எம்சாண்ட், எத்தனை யூனிட், எத்தனை லட்சம் யூனிட் நம்மளுக்கு தேவைப்படுது, அதுக்கு எத்தனை லட்சம் கோடி லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி செலவாகிறதுனால என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. வாட்டர் மாசுபடுது. நீர் மாசுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், நோய் வரும், இது தண்ணீர் பற்றாக்குறை வரும். எல்லாமே அவங்களுக்கு ஆற்று தண்ணீர்லேருந்து எடுத்து எம்சாண்டோ பிசாண்டோ தயாரிக்கிறது இல்லை. போர் 1000 அடி 2000 அடி போர் போட்டு அந்த தண்ணியை தான் இவங்க எடுத்து பிசாண்டும் எம்சாண்டும் தயாரிக்கிறாங்க. அப்போ அதனால நம்மளுக்கு ஒன்று ஏர் பொல்யூஷன் ஆகுது, இரண்டாவது வாட்டர் பொல்யூஷன் வருது. இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 600லிருந்து 650 கிலோமீட்டர் வரையிலும் ஆற்றுப்படுகைகள் இருக்குது. இது அரசாங்கமே அதிகப்படியான ஆற்று மணல் குவாரிகளை திறக்கட்டும். ப்ரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டாம். எக்கத்து கொண்டு தனியார்களுக்கு கொடுக்காம நம்ம ஆற்றுப்படுகைகளில் இருக்கக்கூடிய மணலை, தமிழ்நாட்டு மணல் தமிழ்நாடுக்கு மட்டுமே என்கின்ற ஒரு கொள்கையை வச்சு அந்த மணல் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுற மாதிரி தரலாம். அதனால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று, இங்கிருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிற லாரிகளை சீஸ் பண்ணுங்கள். 10 வருட சிறை தண்டனை டிரைவருக்கு கொடுங்க. ஏன்னா டிரைவர் ஓட்டிகிட்டு போனால் தான் மணல் போகுது. அப்போ டிரைவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும், அந்த வண்டி வச்சுருக்க ஓனருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுங்க. இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கனிம வளத்தை வெளி மாநிலங்களுக்கு கொள்ளை போகிறத நம்ம தடுக்கிறதுக்கு முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்று மணல் ஆற்றுப்படுகையில் நம்மளே அரசாங்கமே ஏற்படுத்தக்கூடிய மணல் குவாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், கூடுதல் வருமானம் கிடைக்கும். இந்த மணல் கம்ப்ளீட்டு நம்மளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். தமிழ்நாடு மணல் தமிழ்நாடு மட்டுமே என்கின்ற ஒரு கொள்கை முடிவை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, போர்க்கால நடவடிக்கையில் நம்மளுடைய ஆறு, ஏரி, கண்மாய், குளங்கள், டேம், அணைகள் எல்லாத்தையுமே தூர்வாரக்கூடிய ஒரு போர்க்கால நடவடிக்கையை எடுக்கணும். இந்த போர்க்கால நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் எடுக்கிறதுனால ஒரு டோக்கன் 500 ரூபாயா, அதை மட்டும் 500 ரூபா சந்தா செலுத்திட்டு இதை ஒன்று விவசாயத்துக்கு, இன்னொன்று செங்கல் தயாரிப்புக்கு மட்டுமே நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ அந்த செங்கல் தயாரிப்புக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கருவேல மரத்தை வெட்டி அதைத்தான் விறகாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது சீமை கருவேல மரங்கள் நம்மளுக்கு அதிகமாக ஒழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, செங்கல் சூளையை எதுவும் செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மண் ஆழம் 20 அடி வரையில் ஆழம் தோண்டிட்டாங்க. இந்த 20 அடி வரையில் ஆழம் தோண்டுனால வைல்டு லைஃப், அதாவது வனவிலங்குகள்லாம் யானைகள் நிறைய இறந்துருக்கு அப்படின்னு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இதை தடுக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த களிமண்களை எடுத்து அவங்கள செங்கலை உற்பத்தி பண்ண சொல்லுங்கள். அந்த உற்பத்தி பண்ணும்போது நம்மளுக்கு சீமை கருவேல மரங்கள் தான் அது எரியூட்ட பயன்படுத்துகிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த சீமை கருவேல மரங்களும் வெட்டப்படுது. அப்போது இந்த டேமில் இருக்கக்கூடிய மண்ணுகளை நம்ம தூர்வாரி எடுக்கிறதுனால டேம் ஆழப்படுத்தப்படுது.
சேலம் அணை எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. வைகை எடுத்துட்டிங்கன்னா 45 வருஷம் 50 வருஷம் ஆச்சுங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம இந்த மண்ணை வெட்டி எடுக்கிறது மூலிமா டேமுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, 177 டிஎம்சி தண்ணிக்காக கர்நாடகாவோட போராடிட்டு இருக்கோம். ஒரு மாதம் இந்த ஜூன் மாதத்துக்கு 9.56 டிஎம்சி தான் கொடுக்கணும். பட் நம்ம இந்த மேட்டூர் டேமில் இருக்கக்கூடிய களிமண்ணை மட்டும் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 15 டிஎம்சி வரலையும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேமித்து வைக்கலாம். இது மாதிரி எத்தனை டேம்கள் இருக்குது, அத்தனை டேம்களையும் வந்து நம்ம தண்ணீரை ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு டேமுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு ஜாஸ்தியாகுது. இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளில் வந்து தண்ணீர் ஊறும். போர் நம்மளுக்கு அதிகமாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெயில் காலங்களில் நம்ம அந்த ஸ்டோரேஜ் பண்ண வச்சக்கூடிய வாட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயன்படுத்தலாம். பாசனத்துக்காகவும் வேளாண்மைக்காகவும் குடிநீருக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். இது நம்ம வந்து தமிழக அரசை பொறுத்தளவு இது ஒரு போர்க்கால நடவடிக்கையை எடுத்து செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதுக்காக நான் போய் கர்நாடகாவுடையோ ஆந்திராவுடையோ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. வர்ற தண்ணியை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். நம்ம சேமித்து வைக்காத தண்ணி என்ன ஆகுது, கடலில் போய் வீணாக போகுது. அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 200 டிஎம்சி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. டிஎம்சி தண்ணி வந்து வீணாகி போய் கடலில் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நிவர்த்தி பண்ணணும்னா ஆறு, ஏரி, குளம், கண்மாய் இதெல்லாம் வந்து நம்ம தூர்வாரணும். அது எப்படி, போர்க்கால நடவடிக்கையில் தூர்வாரணும். ஒரு நாளைக்கு 10,000 லோடு அது எடுத்துகிட்டு போ, 10,000 லோடுக்கு உண்டான பணத்தை நீ கட்டு. இதை வந்து எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல் கவர்மெண்ட்லேயே ஜிபே பண்ண வேண்டியது, நேராக போய் மண் எடுத்துகிட்டு போக வேண்டியது, அது மூலிமா அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் வரணும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் தமிழக மக்களுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எல்லாம் கணிசமாக இந்த விவரப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு விலைகள் வந்து வீழ்ச்சி அடையும். இப்போ வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணல் எடுத்துட்டிங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு 5,000 வரையிலும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் செயற்கையாக எடுக்கக்கூடிய பி சாண்ட், எம் சாண்ட் எடுத்துட்டிங்கன்னா யூனிட் 7,000 ரூபாய் வரையிலும் போகுது. ஏன் இயற்கை எண்ணெய் கொடுத்ததை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம்ல? தேவையில்லாமல் நம்ம ஏன் அந்த மாதிரி செயற்கை முறையில் போயிட்டு அதனால் நம்மளுக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ரென்த்தும் ஆகிறதில்ல. இப்போ நாங்கள்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த மணலில் இருக்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து காங்கிரீட் போடும்போது இதில் வர்றதே இல்லை. ஏன்னா பீசண்ட் இவங்களுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க சரியாக அதை வந்து சுத்திகரிக்கிறது இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மண் கலந்த பீசாண்டும் மண் கலந்த எம் சாண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நம்ம